அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு என்னன்னா, இந்த வருஷத்தோட ஆரம்பத்திலே அஜித் ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா விடாமுயற்சி திரைப்படம் பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அஜித் ரசிகர்லாம் ரொம்ப ஆர்வமாக காத்திருந்தாங்க. ஸோ இந்த தேதி வந்து தள்ளி போனதுனால அஜித் ரசிகர்களுக்கு இது ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. விடாமுயற்சி திரைப்படம் நம்ம சொன்ன மாதிரியே பிரேக் டவுன் படத்தோடைய அஃபிஷியலான ரீமேக் தான். ஆனால் அதுக்கான முறையான ரைட்ஸ் எதுவுமே வாங்காதனால அந்த படத்தோடைய சம்மந்தப்பட்ட நிறுவனம் வந்து கேஸ் போட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு வந்துருக்கு. ஸோ இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்துச்சுன்னா இந்த படம் வந்து குறிப்பிட்ட தேதியில், அதாவது ஜனவரி 26 இல்லைன்னா பிப்ரவரி முதல் வாரத்தில் ரிலீஸ் பண்ணுறதா படக்குழுவினர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட டீம்லேருந்து அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விடாமுயற்சி படத்தோடைய படம் ரிலீஸ் ஆகாதனால வந்து பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்லாம் ரொம்ப அப்செட்டாக இருக்கிறதுனால படத்தோட டீம் வந்து ஒரு சின்ன ஆறுதலான விஷயத்த பண்ணிக்கிறாங்க. அதாவது இந்த படத்தோட ட்ரெய்லரை மட்டும் ரிலீஸ் பண்ணுறதா இருக்கிறாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லரை மட்டும் வருகின்ற ஜனவரி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுறதா முடிவு பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த படத்தோட ட்ரெய்லர் மட்டும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. ஸோ இது அஜித் ரசிகர்களுக்கு ஆறுதல் கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த விடாமுயற்சி திரைப்படத்துக்கு முன்னாடி அஜித் அவர்களுடைய கடைசி திரைப்படம் துணிவு திரைப்படம். இந்த படம் 2023ஆம் ஆண்டு வெளியாச்சு. அதுக்கப்புறம் அஜித் அவர்களுடைய திரைப்பட வாழ்க்கையில் வந்து கிட்டத்தட்ட 2 வருடமாக எந்த ஒரு திரைப்படமும் ரிலீஸ் ஆகலை. இது அஜித் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ கடைசியாக அந்த விடாமுயற்சி திரைப்படமாவது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் அந்த படமும் ரிலீஸ் ஆகாதனால இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான டாப்பிக்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய் துரைசாமி.